வெல்கம் டு கோமத்திஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது நல்ல ஒரு சாஃப்டான நெய் மைசூர் பாக் எப்படி செய்யலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். இது வாயில் வச்சோன்னே பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே நல்லா கரைஞ்சி போயிடும். இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கோமத்திஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உடனுக்குடனே அப்டேட் வேணும்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மைசூர் பாக் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 1 கப் அளவுள்ள கடலை மாவு எடுத்துருக்கிறேன். இதுக்கு ஒரு அடிகனமான பாத்திரம், அப்படி இல்லைன்னா நான்ஸ்டிக்லேயே கொஞ்சம் நல்ல அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அதை நம்ம மாவு போட்டதுக்கு அப்புறமா தான் ஆன் பண்ணணும். நான்ஸ்டிக்கை பொறுத்த வரைக்கும் வெறும் சட்டியை ஆன் பண்ணக்கூடாது. இப்போ கைவிடாமல் மிதமான தீயிலே வச்சுட்டு நல்ல பச்சை வாசனை போயிட்டு கடலை மாவு நல்ல வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா கலரும் மாறிடுச்சு, நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு சல்லடையில் நைஸாக இருக்கிற சல்லடை, நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஸ்ட்ரெயினர் சொல்லுவாங்க, இதை வச்சு நான் சலிச்சு கட்டிகள் இல்லாமல் எடுத்துட்டேன். இப்போ இந்த மாதிரி எடுத்தோன்னா அப்படின்னா தான் கட்டி தட்டாமல் இருக்கும். இப்போ 1 கப் கடலை மாவுக்கு 1.5 கப் அளவுக்கு வீட்டில் செஞ்ச நெய், அதுவும் இந்த மாதிரி உருக்கி இருக்கிற ஸ்டேஜில் இருக்கணும். இப்போ 1 கப் நெய்யை இதில் ஊற்றிட்டு மாவில் பீட்டரை வச்சு கட்டிகள் இல்லாமல் கலந்துக்கோங்க. இது உங்களுக்கு நிறைய நெய் அப்படின்னு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா 1 கப் நெய் போட்டுட்டு 1/2 கப் அளவுக்கு எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். பட் வாசனை இல்லாத ரீஃபைண்ட் ஆயில் இல்லை வெஜிடபிள் ஆயில் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி கட்டிகள் இல்லாமல் கரைச்சி ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. அந்த மிச்ச 1/2 கப்பு நம்ம மைசூர் பாக் கிளறப்ப யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதே பாத்திரத்துலேயே பார்த்தீங்கன்னா 1 கப் கடலை மாவுக்கு 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்குறேன். இதுவும் அதே மாதிரி தான், அடுப்பை உடனே ஆன் பண்ணிட வேண்டாம். சர்க்கரை போட்டுட்டு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க. ஊற்றுனதுக்கு அப்புறமா அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. அடுப்பை இப்பையும் மிதமான தீயிலே வச்சுட்டு சர்க்கரை ஃபஸ்ட்டு நல்லா கரையணும். ஏன்னா நம்ம அதிகமான தீயில் வச்சிட்டோம்னா கரையிறதுக்கு முன்னாடியே பாகுபதத்தை எட்டிடும். அப்போ நமக்கு அந்த சாஃப்ட் டெக்ஸ்சர் கிடைக்காது. அதனால் ஃபஸ்ட்டு நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா இப்போ பாகுவோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா ஒத்த கம்பி பதம் சொல்லுவோம் இல்லையா, எடுத்து வந்தால் அந்த கம்பி உடையக்கூடாது. உங்களுக்கு நீளமாக இழுக்க வரணும். கையில் 2 விரலையும் தேய்ச்சிட்டு எடுத்து பார்த்திங்க அப்படின்னா 1 கம்பி வரும். இந்த ஸ்டேஜ் நமக்கு சரியாக இருக்கும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். ஏன்னா உங்களுக்கு ஹெல்ப்புக்கு யாராவது இருக்காங்க அப்படின்னா ஒருத்தவங்களை ஊற்றிக்கிட்டே இருக்க சொல்லி கிளறிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒருத்தராக செய்கிறப்ப பார்த்திங்கன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற கடலை மாவு நெய்யோடு கரைச்சிருக்கோம் இல்லையா, அதை ஊற்றிட்டு இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிடுங்க. ஆன் பண்ணி கிளறிக்கிட்டே இருக்கணும். கண்டிப்பாக உங்களுக்கு கட்டிலாம் தட்டாமையே ரொம்ப நல்லா வரும். இந்த மாதிரி கிளறிக்கிட்டே கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லா ஈஸியாக உங்களுக்கு வந்துடும். இடையில நெய் சேர்த்துக்கோங்க. எப்போ வேணால் நீங்கள் ஊற்றிக்கலாம். நான் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 1/2 கப் ஊற்றிருக்கிறேன். கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம ஊற்றிக்கலாம். எப்போயுமே மைசூர் பாக்கை பொறுத்த வரைக்கும் கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். மற்ற வேலைகளில் நம்ம டைவர்ட் ஆகிடக்கூடாது. எப்போ நமக்கு பதம் ரெடி ஆகிடுச்சின்னு பார்த்தீங்க அப்படின்னா கடலை மாவோட கலரும் மாறி இருக்கும். நல்ல பெரிய பெரிய முட்டை முட்டையாக வருது பாருங்கள், அது மாதிரி வரும். சைடில் பார்த்தீங்கன்னா வெள்ளையாக ஒரு மாதிரி பூத்த மாதிரி வரும். இது 3 டிப்ஸை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்துக்கிட்டே இருங்க, உங்களுக்கு நல்லா தெரியும் கலர் ஓரளவு மாறிடுச்சு. நமக்கு கடாயிலையும் ஒட்டலை, பபுள்ஸும் பெருசாக வருது. சைடில் பாருங்கள் நல்ல வெள்ளையாக பூத்த மாதிரி வருது. இந்த ஸ்டேஜில் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா சாஃப்ட் மைசூர் பாக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உடனே ட்ரேயில் ஊற்றணும்னு அவசியம் கிடையாது. இந்த பேன்லேயே கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. எல்லாமே ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி ட்ரேயில் இந்த மாதிரி நெய் தடவி ஒரு பட்டர் ஷீட்டை வச்சுக்கோங்க. எந்த ட்ரேயில் ஊற்ற போகிறீங்களோ நெய் மட்டும் தடவுனா கூட ஓகே, ஈஸியாக வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா அதிலே கலரிக்கிட்டு இருக்கப்ப கலர் உங்களுக்கு எந்த ஸ்டேஜில் இருக்குதுன்னு பாருங்கள். நமக்கு இதுலேயும் கடாயிலையும் ஒட்டவே இல்லை. நான்ஸ்டிக்காக இருந்தாலும் சரி, நீங்கள் அடிகனமாக பாத்திரதையும் கண்டிப்பாக ஒட்டாது. கொஞ்சம் இந்த மாதிரி வெதுப்பாக இருக்கப்போ நம்ம ட்ரேயில் ஊற்றிக்கலாம். நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தடில் பண்ணுறப்ப மட்டும்தான் நீங்கள் ஒன்ஸ் ரெடியான உடனே பாகு ரெடி ஆகிடும், நம்ம உடனே ட்ரேயில் மாற்றணும். பட் இதுக்கு அப்படி கிடையாது. இது நல்ல ஓரளவு வெதுன்னு இருக்கப்போ நம்ம மேலே லெவல் பண்ணிக்கலாம். நல்லா 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம பீஸஸ் போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் ஒரு 2 மணி நேரம் கழித்து பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க.
அவ்வளோதான், நம்மளோட நெய் மைசூர் பாக் ரொம்ப சாஃப்டாக அதே மாதிரி வாயில் வச்சோடனே மெல்ட் ஆகிற மாதிரியான மைசூர் பாக் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி அளவுகளோட நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.